ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க, எனக்கு பர்சனலா கூட கால் பண்ணி கேட்கறாங்க, சார் ஃபேஸ் காட்டாம ட்ரேட் பண்றாங்க. சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, மிகப்பெரிய ஒரு ரகசியம் இது, மிகப்பெரிய மாஃபியாவே போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை. ஃபேஸை காட்ட மாட்டாங்க, சார்ட்டை மட்டும் காட்டி அவங்களோட வாய்ஸ் கொடுப்பாங்க. தெரியுதுங்களா? அது அவங்களுடைய சார்ட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட சார்ட் கிடையாது. அதை கட் பண்ணிட்டு இவங்க வாய்ஸ கொடுத்து அங்க ப்ராஃபிட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. புரியுதுங்களா? நீங்க தப்பே செய்யல அப்படின்னா ஏன் ஃபேஸ மறைக்கணும்? லைவ் சார்ட்ல உங்க ஃபேஸ் விஷுவல் பண்ணலாமே. இப்ப நான் விஷுவல் பண்றேன் இல்லையா? சார் மடியில கனம் இல்ல, போகும் வழி பயம் இல்ல, என் மேல தப்பு இல்ல, அதனால நான் தைரியமா போயிட்டு இருக்கேன். உங்க மேல தப்பு இருக்கு, நீங்க மறைஞ்சு வாழ்றீங்க. நிறைய பேருக்கு தெரியல, அதுதான் நான் அவேர்னஸோட கொடுத்துட்டு இருக்கேன். ஃபேஸ் காட்டாம பண்றவங்க எப்படி நீங்க ட்ரேடர் நினைச்சுவீங்க? சார் ஒருத்தர் ஃபேஸே காட்ட மாட்டாருன்னா அவர் ட்ரேடர் எப்படி இருக்கும்? ஏன் பயப்படணும்? நீங்க தப்பு செய்யல இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? கேட்கிற கேள்வி நீங்களே யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். மக்களே அவேர்னஸ் கூட இருங்க. யூடியூப்ல கட் பண்ணி இவங்க வாய்ஸ் எடிட் பண்ணி போட்டு இருக்காங்க. அத மக்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய வியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ராட் வேலை நடக்குதா? ஒன்னும் புரியல. ஏமாறுகள் இருக்கும் வரை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார். எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் காட்டாம பண்றவங்கள நம்ப வேண்டாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, அவங்க ஃப்ராட வேலை பண்றான்னு அர்த்தம். அவங்க தப்பே செய்யலாம், அவங்க முகத்தை ஏன் மறைக்க வேண்டும்? கேள்வி அதை நீங்கள் கேளுங்கள். ஓகே கைஸ், லைவ் ட்ரேட் பண்ணோம். மார்னிங்ல சின்ன லாசஸ் 23,000 வரையும் லாசஸ் நினைக்கிறேன் சம்திங். அதை நான் ரெக்கார்ட் பண்ணி ஆஃப்டர் ட்ரேட் மார்னிங் ட்ரேட் முடிஞ்சா ஒரு 10:30 நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். அதோட ட்ரேடிங் செஷன் க்ளோஸ். ஆஃப்டர்நூன் என்னுடைய ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல ஒரு 26,000 ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஏன் அப்படி மார்னிங் எனக்கு இன்னைக்கு டிராப் ஆச்சு? இன்னைக்கு பார்க்கும்போது வீக்லி எக்ஸ்பைரி நிப்டி 50 ரெண்டு பக்கம் புட்டோட பிரீமியமும் காலோட பிரீமியமும் ரெண்டுமே டீக் ஆகும். அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னைக்கு மார்னிங் ட்ரேடே செல்லருடைய மார்க்கெட்ஸ் டெல்டாவை, உங்களுடைய வேல்யூவை, உங்களை பிரீமியம் டீகே பண்ணுவாங்க, மெல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. 100 rupees இருக்கிறது மெல்ட் ஆயிட்டு 50 rupees 40 rupees வந்தா அவங்களுக்கு 50 to 60 rupees வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் செல்ல இருக்கு. அதே கால் அண்ட் செல், கால் சைடும் புட் சைடும் செல் பண்ணி விடுவாங்க. அப்படி செல் பண்ணும்போது ரெண்டு பக்கமே பிரீமியம் வந்து மூவ் பண்ணாது. அதுதான் இன்னைக்கு நடந்தது. எங்களுக்கு நடந்த விஷயங்கள் இன்னைக்கு டிராப் ஆன விஷயம். எனக்கு நடந்த விஷயம் டிராப் ஆன விஷயத்துக்கான காரணம் கால் சைடுக்கான பிரீமியம் டிகே ஆயிடுச்சு, புட் சைடுக்கான பிரீமியம் டிகே ஆயிடுச்சு. நிறைய பேர் புத்திசாலித்தனமா கேட்பாங்க, எக்ஸ்பைரில் அப்படிதான் ஆகும். புத்திசாலித்தனமா கொஞ்சம் கேட்கறத விட முதல்ல யோசித்து பாருங்க, ஏன் டிகே ஆகுது? செல்லர்னுடைய குவான்டிட்டிஸ் எங்க இருக்கு, எங்க எந்த லெவல்ஸ்ல அவங்க செல் பண்ணிருக்காங்க, ஏன் மார்னிங் நம்மள டிராப் பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சமா திங்க் பண்ணுங்க. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. ட்ரேட்ல இந்த மாதிரி செஞ்சு காட்டினா தானே பெரிய விஷயங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கக்கூடிய விஷயங்கள். நான் புத்திசாலி, நான் பெரிய ட்ரேடர். அப்ப ட்ரேடர்னா அந்த விஷயம் நீ செஞ்சு காட்டணும். ஓகேங்களா? இப்ப நான் செஞ்சு காட்டுறேன் இல்லையா? மார்னிங் லாசஸ், ஆஃப்டர்நூன் ப்ராஃபிட்ஸ். சிம்பிள். ஓகே, ஒரிஜினல் ட்ரேடருக்கான அடையாளம் லாசஸை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை, அதை பர்ஃபெக்ட் என்ட்ரி வரும்போது என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு மனசு. இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கிற வரையும் உங்களை யாராலும் அசைச்சிக்கவே முடியாது. டெய்லி கிரீன், இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய். எப்படி ட்ரேட் பண்ணணும் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். ஓகே, இன்னைக்கு மார்னிங் ட்ரேட்ல சின்ன ஒரு ட்ராப். மார்க்கெட்ல பொறுத்தவரையும் மார்னிங்ல ஒரு 2 என்ட்ரி கொடுத்தேன் மார்னிங்ல. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு 25,000 வரையும் இன்னைக்கு லாஸ். என்னுடைய கேபிட்டல் 2 lakhs கேபிட்டல். நான் 1,50,000 வரையும் நான் என்ட்ரிக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு லாசஸ் பொறுத்தவரையும் 23,000 நினைக்கிறேன் சம்திங். ஓகே, அந்த லாசஸ்ல இருந்துச்சு. அதனால நான் சைலண்டா இருந்துட்டேன், மார்னிங் ட்ரேட் பண்ணல. அதோட நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் ட்ரேட் நான் ட்ரை பண்ணேன். ஆஃப்டர்நூன் ட்ரேட் என்னோட ப்ரெடிக்ஷன் பிரகாரம், என்னோட டேட்டா அனலைசிஸ் பிரகாரம் நான் என்ட்ரிஸ் கொடுத்தேன். அந்த 23,000க்கு ரிகவர் பண்ணி இப்போ நான் 20,000 நான் பாசிட்டிவா இருக்கேன். எப்படி என்னால மட்டும் முடியுது? சார், ட்ரேடிங் பொறுத்தவரையும் ஸ்கேல்பிங் அல்டிமேட்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் ப்ராஃபிட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஈஸியான வழியில ப்ராஃபிட் பண்றது ஒரே ஒரு வழி, ஸ்கேல்பிங் மட்டும் தான். அதுல அனுபவம் இருக்கணும், பிராக்டிஸ் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். உங்களுடைய எத்தனை தடவை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, லட்சம் தடவை, கோடி தடவை, 1000 தடவை, 100 தடவை, சார் அட்லீஸ்ட் 1000 டைம் ஆவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஸ்கேல்பிங் மெத்தட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். பிராக்டிஸ் அனுபவம் தான் உங்களை உயர்த்தும். உங்களின் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டலும் உங்ககிட்ட பேசும். இப்படி பேச ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கை
அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும். இல்லவே இல்ல. எங்களால கிரீன் கலர் கேண்டில் பொழுது பை, ரெட் கலர் கேண்டில் பொழுது புட்ல பை அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வாழ்க்கை எல்லாமே போயிடும். ஓவர் ட்ரேட் அதிகமாயிடும். டாக்ஸ் அதிகமா பே பண்ண வேண்டியதா இருக்கும். புரோக்கர் சார்ஜ் அதிகமா பே பண்றதா இருக்கும். சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட், வீட்ல சண்டை, நிம்மதியான சாப்பாட சாப்பிட முடியாது. எல்லா விஷயத்திலயும் எல்லார் மேலயும் எந்த ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் நீங்க மூஞ்சி குடுத்து பேச மாட்டீங்க. இந்த மாரி டிஃபிகல்ட்டா நெறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன? அந்த மாரி நடந்திருக்கா வாழ்க்கையில? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்னைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு பார்த்துருவோம். ஓகே. நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஆனா கோர்சஸ் உங்களுக்கு விஷுவல் பண்றேன். ஓகே. இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 26,000 எனக்கு ப்ராஃபிட்ஸ். ஓகே. மார்னிங் 23,000 லாஸஸ். ஓவராலா பார்க்கும்போது லாஸஸ நான் ரிகவர் பண்ணி 50,000 அப்படிதான் கால்குலேட் பண்ணணும். ஓகே. இன்னைக்கு டெய்லியுமே ப்ராஃபிட்ஸ். மார்னிங் ட்ரேட் டிராப் ஆயிருக்கு. ஓகே. லாஸஸ் இருக்கும். ப்ராஃபிட்ஸ் என்பது நம்ம கையில இருக்கு. நம்ம எவ்வளவு லாஸஸ் எடுக்கணும் அதுவும் நம்ம கையில இருக்கு. எப்படி ரிகவர் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வரையும் மார்க்கெட் கூட ஃபைட் பண்ணாதீங்க. ரிகவர் பண்ணணும் அப்படின்றத ஃபைட் பண்ணீங்கன்னா, மொத்த கேப்பிட்டல் இழந்துருவீங்க. எல்லாராலும் ரிகவர் பண்ண முடியாது. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் மட்டும் தான் ரிகவர் பண்ண முடியும். புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே. இன்னைக்கோட வைப்பல்ஸோட கிளாஸஸ் முடியுது. குட்டீஸ். ஓகே. ஆ இன்னும் நெக்ஸ்ட் மந்த் இல்லன்னா 2 மந்த்க்கு அப்புறம் நான் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவேன். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் ஜாயின் மை வைப்பல் ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸ். ஓகே. கூடிய விரைவிலே ஓப்பனா நான் யூடியூப்ல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி குடுக்க போறேன். ஓப்பன் கிளாஸஸ், பேசிக் கிளாஸஸ் நெறைய பேருக்கு தெரியல அப்படின்றது நெறைய ரெக்வயர்மென்ட்ஸ் இருக்கு. அது மாரி ஸ்ட்ராட்டஜிஸும் எப்படி கிளாஸஸ் என்ன கேண்டல்ஸ்டிக் என்றால் என்ன? என்ன டோட்டல் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரையும் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே உங்களுக்கு எல்லாருக்கும் தரப்போறேன். காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக்க போட மறந்துடாதீங்க. உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பாய். தேங்க் யூ.